ஹலோ ஃபுட்டீஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் எங்கள் சிஸ்டர் சிக்கன் கிரேவி செஞ்சாங்க. சரி, அதை வச்சு நான் சிக்கன் தோசை செய்யலான்னு ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன். வாங்க எப்படி வந்ததுக்கு பார்ப்போம். தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறம் தோசை நல்லா முருகலாக இல்லாமல் கல் தோசை மாதிரி நல்லா கொஞ்சம் தடியாக ஊற்றிட்டு அதில் நல்லா சுற்றி நல்லா எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். சரி, அதுக்கப்புறம் முட்டை உடச்சி ஊற்றணும். அதில் ஃபார்மேட்டே அப்படி தான் இருக்குது. சரி, நானும் அழகாக ஒரு முட்டையை எடுத்துகிட்டு உடச்சி ஊற்றிட்டேன். ஆனால் முட்டை ஓடுற சொல்ல அது கீழே வைக்க சொல்ல பார்க்குற சாட்டிஸ்ஃபேக்ஷனே தனியாக இருக்கும். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் எப்போவுமே. சரி, முட்டையை உடச்சி ஊற்றதுக்கப்புறம் கறியில் எடுக்கணும். சரி, நான் கறியில் வந்து எல்லா போன்லெஸ் பீஸாக எடுத்துகிட்டு அது மேலே மைசாரல் மாதிரி அழகாக கொட்டி நல்லா அமுக்கி விட்டுட்டேன். நான் கொஞ்சமாக தான் எடுத்துக்கிட்டேன் கறி. சரி, அதிகமாக எடுத்துகிட்டேன். எப்படி வரும்னு எனக்கும் தெரியல. அதனால சரி, ஃபஸ்ட்டு ட்ரை தானே. சரி, பின்னாடி திருப்பி போட்டு வச்சுக்கிட்டேன். நல்லா 2 சைடு வேகணும்னு நல்லா வச்சுட்டு திருப்பி தட்டில் மாற்றி வச்சுக்கிட்டேன். செம்ம வாசனை தோசைக்கல்லில் இருக்கு சொல்லி. இருந்தாலும் சேர்வா இன்னும் கொஞ்சம் ஊற்றிருந்தா நல்லா இருக்கும். என்கிட்ட சேர்வா இல்லை. சுட செம்ம வாசனை இருந்தது. சரி, சூடு ஆனதுக்கப்புறம் சாப்பிடலாம். கொஞ்சம் நேரம் கழிச்சு சூடு ஆனதுக்கப்புறம் தோசை முட்டை கறி எடுத்து போட்டு பார்த்தேன் பாருங்க, செம்ம டேஸ்ட்டு. இதுக்கெல்லாம் கிரிட்டிஸ் என் சிஸ்டருக்கு தான். ஏன்னா அவங்க தான் சிக்கன் நல்லா செஞ்சுருந்தாங்க. சரி, அதான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். சரி, நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ. பாய் பாய். லவ் யூ ஆல்.